மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அனைத்து ராசியினருக்குமே ஆண்டவர் எழுதிய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். குறிப்பாக டேய், ஆண்டவன் எழுதிய விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், உன் இஷ்டத்துக்கு ஆடாத, எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் உங்களுடைய கன்னி ராசிக்கு எழுதிய விதிப்படி, அதாவது கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றத்தை பொறுத்து இதெல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கப் போகின்றது, எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது விலகும், எதிரிகளின் தொல்லை எப்போது ஒழியும் அப்படின்ட்டு விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும், எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மனசாட்சி சொல்வதை மறுக்காமல் செய்யக்கூடிய குணமுடையவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். குற்றம் குறைகள் இருந்தாலும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்போதெல்லாம் 12வது இடத்தில் வந்து அமர்கின்றாரோ அப்போது வீண் அலைக்கழிப்பு, செலவினங்கள், தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க, பெரிய பாதிப்புகள் இருக்காது. தலை சுற்றல், காய்ச்சல், யூரினரி இன்ஃபெக்ஷன், மஞ்சள் காமாலை, இரத்தத்தில் ஈமோகுளோபின் குறைதல் இதெல்லாமே வரக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். காய்ச்சிய தண்ணீரை அருந்துங்கள். காய், கனி, கீரை வகைகளை ஒதுக்காதீங்க. சுண்ணாம்பு, நார் சத்துள்ள காய்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். ஜென்மத்தில் சீதையை ராமர் சிறை வைத்தது போல் என்ற பாடல் பாடி கணவன் மனைவிக்குள் பனிப்போர் அதிகரிக்கும். ஒரே வீட்டில் இருந்து கொண்டே ஒருவருக்கு ஒருவர் சில நாட்களில் சில நேரங்களில் மௌனமாக இருக்க வேண்டி வரும். பெரிய நோய் இருப்பதை போல பயம் கூட வந்து போகும். மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதும் நல்லதாக இருக்கும். ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டி வரும். இதை முதல்ல முடிப்பதா அல்லது அதை முதல்ல முடிப்பதா அப்படின்ற ஒரு டென்ஷன் கூட ஒரு கட்டத்தில் வரலாம். அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம். வங்கி கணக்கில் போதிய பணம் இருக்கிறதா என்று பார்த்து காசோலை தருவதும் நல்லதாக இருக்கும். அலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம். சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்திலையும் சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதனால் பார்த்து பேசுங்க. அது மட்டுமல்ல, கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கின்றது. முக்கிய பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது சட்ட ஆலோசகரை கலந்து பேசுவது நல்லதாக இருக்கும். உங்களுடைய திறமை மீது அவ்வப்போது சந்தேகம் வரும். சில நேரங்களில் தர்ம சங்கடமான வழக்குகள்லையும் சிக்குவீங்க. ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் அடிக்கடி மன அழுத்தங்களும் வரக்கூடும். குரு பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 7வது வீட்டில் வந்து அமரும்போது கணவன் மனைவிக்குள்ளார அன்பு குறையவே குறையாது. திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற சுப செலவுகளும் அதிகரித்துவிடும். அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். ஊர் பொது காரியங்களில் முன்னின்று நடத்தக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் குரு பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 5வது வீட்டில் எப்போதெல்லாம் வந்து அமர்கின்றாரோ புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய காலம் என்று இதை சொல்லலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். மகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பாங்க. மகனின் அலட்சிய போக்கெல்லாம் மாறிடும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேர்ந்திடும். குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. சகோதரர்களால் சற்று அலைச்சல் இருந்தாலும் நிச்சயம் ஆதாயம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும். உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க.
பணப்புழக்கம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் கணிசமாக அதிகரித்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் 9வது வீட்டையும் சனி பகவான் 7வது வீட்டையும் பார்க்கும்போது, அதாவது அந்த வீட்டில் அமரும்போது பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். தந்தையாரின் உடல்நிலை சீராகிவிடும். அவருடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கிவிடும். பிதூர் வழி சொத்து பிரச்சனை நல்ல விதத்தில் முடியும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். உயர் ரக ஆபரணம் வாங்குவீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் என்று கூட சொல்லலாம். இவை அனைத்துமே விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதாவது இந்த கிரக நிலை மாற்றம் அப்படின்றது, அந்த கிரக நிலையால் என்ன நடக்கும் அப்படின்றது, இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுளின் விதிப்படி, எழுதிய விதிப்படி தான் நிச்சயம் நடக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிக பெரும் லாபம், அதிர்ஷ்டம், யோகங்கள் எல்லாம் அடிக்கும். உங்களுடைய எதிர்காலத்தில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்க. மறைமுக எதிர்ப்பு, சிறு சிறு அவமானமெல்லாம் வந்து செல்லும். கை காலில் அடிப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது கிரக நிலைகளை பொறுத்து. சொத்து வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து கொள்ளுங்கள். சகோதரர்களால் சில சங்கடங்கள் வரக்கூடும். குடும்பத்தினரை பற்றி யாரிடமும் குறைவாக பேசிடாதீங்க. பழைய கடனை நினைத்து கலங்கக்கூடிய காலகட்டம் கூட வரலாம். ஆனால் உடனடியாக அது சரியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு விவகாரங்களில் அலட்சியமாக மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுடைய கன்னி ராசிக்கு சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள், வீண் டென்ஷன், பிறர் மீது நம்பிக்கையின்மை இதெல்லாம் வந்து செல்லும் என்பதும் விநாயக பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனை உண்டாகும். பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் நல்லது அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்குள்ளார வரும். உங்களுடைய இளமை காலத்துடன் அவர்களை ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் பெருமூச்சு விடுவீங்க. உறவினர்களுடன் இடைவெளி விட்டு பழகுவது நல்லதாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மிக பெரும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் கூட வரலாம் சனி பகவானால். யாருக்கும் எந்த விஷயத்திலையும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா பெரும் பிரச்சனை உங்களை தேடி பின்னாடியே வந்து கொண்டிருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. பண விஷயத்தில் யாராக இருந்தாலும் கராராக இருங்க. மனைவியுடன் விட்டு கொடுத்து போவது நல்லதாக இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து அவ்வப்போது டென்ஷன் ஆவீங்க. நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுட்டோமோ அப்படின்ட்டும் ஒரு கட்டத்தில் வருத்தப்படுவீங்க. அதனால் வரும் வாய்ப்புகளை எல்லாம் தட்டி கழிக்காமல் பயன்படுத்தி கொள்ள பாருங்க. உத்தியோகத்தில் நிச்சயம் உங்களுடைய வேலை சுமை சற்று அதிகரித்தபடி இருக்கும். அடிக்கடி விரும்பத்தகாத இடமாற்றம் கூட வரலாம். மனைவி வழி உறவினர்களோட கருத்து மோதல்கள் கூட உண்டாகலாம். பார்த்து இருந்துக்கோங்க. ராகு கேது பகவான்களுடைய மாற்றம் காரணமாக வீண் பழி, ஏமாற்றம், பண பற்றாக்குறையெல்லாம் வந்து செல்லும். பழைய நண்பர்கள் நிச்சயம் உதவுவாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களால் லாபம் அடைவீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமையை சோதிப்பாங்க. வளைந்து கொடுத்து போவது நல்லதாக இருக்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி வேலை பார்க்க வேண்டிய நிலையும் வரலாம். அலுவலகத்தில் அனாவசிய பேச்சு வேண்டாம். தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்க பாருங்க. நீங்கள் செய்து முடித்த வேலைக்கு வேறு சிலர் உரிமை கொண்டாடுவாங்க. அப்படின்றதுனால மிக மிக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் அடுப்பங்கரை முதல் ஐநா சபை வரை நடப்பதையெல்லாம் விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் தொடங்கிய வேலையை முடிக்கும் வரை ஓய மாட்டீங்க. இதுவரைக்கும் உங்களை பாடாய்படுத்தி கொண்டிருந்த கிரக நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சாதகமாக நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல வந்து அமரும்போது பல வகைகளில் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மாறி நல்ல பலனை கொடுக்க போகிறார் என்பதை சொல்ல வேண்டும். எந்த வேலையை தொட்டாலும் பாதையிலேயே நின்று போனதல்லவா, இனி சாமர்த்தியமாக முடிச்சிடுவீங்க. வரவேண்டிய பணமும் தக்க சமயத்தில் உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் எப்போதும் கூச்சல் குழப்பங்கள் தான் மிஞ்சி இருந்ததல்லவா,
இதெல்லாம் மாறும். கடங்காரன் வீடு தேடி வந்து சண்டையிட்டு அசிங்கப்படுத்தி சென்றார்கள் அல்லவா, அந்த அவல நிலையெல்லாம் நிச்சயம் மாறும். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். கணவன் மனைவிக்கு இடையே தாம்பத்தியம் இனிக்கும். பழைய கடனை பைசல் செய்ய வழி கிடைக்கும். இளைய சகோதரிக்கு தடைபட்டிருந்த திருமணத்தை எல்லாம் நிச்சயம் நடத்தி முடிப்பீங்க. பிரபலங்கள் மற்றும் நாடாளுபவர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகளை கூட கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நெருக்கமாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிச்சயம் மறைந்துவிடும். உங்களுடைய வழக்கில் வெற்றி உங்கள் பக்கம்தான். வண்டியை தொட்டாலே செலவுகள் தான் அதிகம் வந்ததே, இனி லோன் மூலம் புது வாகனம் வாங்குவீங்க. இட வசதி, காற்றோட்ட வசதி இல்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இனி நல்ல வீட்டுக்கு குடிபுகுவீங்க. முன்பணம் கொடுத்து முடிக்க முடியாமல் இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்ய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மூத்த சகோதரர் உங்களுக்கு ஓராண்டு முழுக்க உறுதுணையாக இருப்பார். அது எந்த ஆண்டு என்று இப்போதே சொல்ல முடியாது. கிரக நிலைகளை பொறுத்து அது மாறுபடுமே தவிர அந்த ஓராண்டு உங்களுக்கு சகோதரர் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு மிக பெரும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். ஷேர் மூலம் உங்களுக்கு பணம் வரும். சிலர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு குடிபுகக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உங்களுடைய கன்னி ராசிக்கு 7வது வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது புது தெம்பு பிறந்துவிடும். சோர்வு விரக்தியெல்லாம் விலகிவிடும். கடினமான வேலையை கூட இனி எளிதாக முடிப்பீர்கள் என்பது விநாயக பெருமான் எழுதிய விதி. எதிர்பார்த்த வகையில் கைக்கு பணம் வந்து சேரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. அடி மனசில் இருந்து வந்த பய உணர்வு எல்லாம் நீங்கிவிடும். பண பற்றாக்குறையினால் வீடு கட்டும் பணி பாதியில் நின்று போயிருந்தால் இனி வங்கி கடன் உதவியுடன் முழுமையாக வீடு கட்டி முடிப்பீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களை தாக்கி பேசியவரெல்லாம் புகழ போகிறாங்க. சொந்த ஊரில் மதிக்கப்படும் நபராக மாறப் போகிறீங்க. கோயில் விழாக்களில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. உங்களுடைய 3வது வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது இளைய சகோதர வகையில் இருந்து வந்த கோபதாபங்கள் எல்லாம் நீங்கிடும். பழுதாகி போயிருந்த மின்னணு மின்சார சாதனங்களை எல்லாம் மாற்றுவீங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துவிடும். எப்போது குரு பகவான் உங்களுடைய 5வது வீட்டை பார்க்கின்றாரோ அப்போது புத்திர பாக்கியம் இல்லையே, குழந்தை இல்லையே அப்படின்ட்டு, போகாத கோவில் இல்லையே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இனி அந்த வாய்ப்புகள் கிட்டும். விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி பிள்ளை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று 100% உறுதியாக சொல்லலாம். இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைச்சிட்டோம். பிரபலங்களுக்கு நெருக்கமாவீங்க. தாய் மாமன் அத்தை வழியிலிருந்து ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் வந்து சென்றாலும் அதெல்லாம் விலகப் போகின்றது. உங்களிடம் இருந்த எதிர்மறை எண்ணங்களும் நீங்க போகின்றது. பழைய நண்பர்களும் உங்களை தேடி வருவாங்க. வெகு நாட்களாக செல்ல நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீங்க. அண்டை அயலாருடன் சுமூகமான நட்புறவு கொள்வீங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மிக பெரும் பக்க பலமாக இருப்பதால் பிரபலங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. சமாளிக்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிட்டும். வழக்கில் வெற்றி உண்டாகும். கண்வழி குறையும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய வருமானம் உயரும் காலகட்டம் என்றால் அது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பக்க பலமாக இருப்பதோட குரு பகவானும் சனி பகவானும் 7வது இடத்துல வந்து எப்போது அமர்கின்றார்களோ அப்போது எல்லாம் வருமானம் உயர்வதோட விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. சொந்த பந்தங்களின் வருகையால் வீடு களைகட்டும். பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய யோகமும் உண்டாகும் என்பது முழுமுதற் கடவுள் விநாயக பெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது. உங்களை தொந்தரவு செய்து வந்த வயிற்று வலி, சளி தொந்தரவு, திடீர் செலவுகளால் பண பற்றாக்குறை இதெல்லாம் நீங்கிவிடும். இருந்தாலும் வளர்ச்சிக்கு தடை அப்படின்றது இருக்காது. உங்களுடைய பெயரையும் புகழையும் சிலர் சீர்குலைக்க முயற்சிப்பார்கள். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். முன் கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பை கூட இழக்க வேண்டி வரலாம். தள்ளிப்போன திருமண வாய்ப்பையெல்லாம் உங்களுடைய திறமையால் முடித்திடுவீங்க. குடும்பத்தின் வருமானம் உங்களின் உழைப்பால் உயர்ந்துவிடும்.
உங்களில் சிலர் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக பெரும் புகழையும் மிக பெரும் பதவியையும் பெறப்போறீங்க என்பதையும் உறுதியாக சொல்லலாம். கிரக நிலைகள், கிரக மாற்றம் அப்படின்றது ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். அதை பொறுத்து உங்களுடைய விதி எப்படி இருக்குது அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது ஆண்டவர் எழுதிய விதிப்படி ஒவ்வொரு கடவுளுமே ஒவ்வொரு ராசியினருக்கு ஒவ்வொரு விதியை எழுதி வைத்திருக்கின்றனர். அந்த விதிப்படி தான் எல்லாமும் எல்லாருக்கும் நடக்கும். தற்போது நாம் சொல்லியிருப்பது அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து விநாயக பெருமான் ஒவ்வொருவருடைய தலையில் எழுதிய விதி. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் விநாயக பெருமான் எழுதிய விதிப்படி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.